எல்லோருக்கும் வணக்கம். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 19. அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே. இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள். மண்டோதரி என்பவள் பாதாள உலகின் மாபெரும் அரசனான மயாசுரனின் மகள். அவள் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் சிவபெருமானின் மிக சிறந்த பக்தை. இலங்கையை ஆண்ட ராவணனின் மனைவி. மண்டோதரி என்றால் மென்மையான இடை உடையவள் என்று அர்த்தம். அனுமார் லங்காவிற்கு சென்றபோது மண்டோதரியை பார்த்ததும் சீதா பிராட்டி என்று நினைத்தார். ஏனென்றால் மண்டோதரி மிகவும் அழகானவள், தூய பக்தி உடையவளாக இருந்தாள், பண்பானவள், நேர்மையானவள். ஸ்ரீராமர் மீது சீதை கொண்டிருந்த பக்தியை மிகவும் மதித்தாள் மண்டோதரி. மண்டோதரி சிறந்த சிவபக்தையாக விளங்கியதால் சிவபெருமானே அவள் முன் தோன்றினார். மண்டோதரியிடம் ராம அவதாரத்தின் இரகசியத்தை கூறினார். ராவணனை எச்சரிக்கும்படியும் ஸ்ரீராமருடன் நல்லுறவு கொள்ளவும் கூறியிருந்தார். பதிவிரதையாக பெயர் பெற்ற மண்டோதரி சதா சர்வ காலமும் தன் கணவனுக்கு நல்ல அறிவுரைகளை கூறினாள். நல்வழிக்கு கொண்டு வர அரும்பாடுபட்டாள். சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு இலங்கைக்கு வந்தபோதும் ராமபிரான் அமைதி தூது அனுப்பிய போதும் மண்டோதரி ராவணனை எச்சரித்து ராமபிரானுடன் நட்புறவு கொள்ளவும் வேண்டினாள். ராவணன் மண்டோதரியின் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவில்லை. போர் நடக்க ஆரம்பித்தது. ஸ்ரீராமபிரான் ராவணனை கொன்று வென்றார். ராவணன் மடிந்து வீழ்ந்தபோது மண்டோதரி கதறி அழுதாள். ஸ்ரீராமர் சாதாரண மானிடர் அல்ல என்பதை முன்பே கூறினேனே. பிறர் மனைவியை கவர்ந்து வந்தீர்கள், தலைகணத்துடன் ஆட்சி புரிந்தீர்கள். ஸ்ரீமன் நாராயணனே ராமராய் அவதரித்து உங்களை வதம் செய்யும் நிலைமைக்கு அனுமதித்து தடுக்காமல் விட்டுவிட்டேனே என்று கதறி கதறி அழுதாள். இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் மண்டோதரியைப் போல் அவதார ரகசியங்களை அறிந்திருந்தேனா? பகவானே தெய்வம் என்று சொன்னேனா? அந்த அளவிற்கு பக்தி கொண்டிருந்தேனா? இல்லையே. அதை கூறும் அளவிற்கு என்னிடம் நம்பிக்கை இல்லையே. நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு ஸ்ரீராமானுஜர், உன்னுடைய கதை மிகவும் அருமையாக இருந்தது, வேறேதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை, என்னிடம் நிறையா கதைகள் இருக்கிறது, ஒவ்வொன்றாக சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தாள். அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? நாமும் மண்டோதரியைப் போல் பகவானுடைய எல்லா அவதாரங்களும் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் என்று உணர்ந்து அவரிடம் பக்தி செலுத்த வேண்டும். அப்படி நாம் தினம்தோறும் அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும், நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.